வணக்கம். இப்போ இங்கே அலங்காநல்லூரில் வந்து நாங்கள் பேசியிருக்கோம். இங்கே ஆக்சுவலாக எங்களோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கு. லைக் என்னன்னா, நாங்கள் இங்கே போராடுறதுனால எங்களை கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ரேஞ்சுக்கு சித்தரிச்சு ஊர் மக்கள்கிட்ட எங்களை வந்து எங்கள் நேமை ஸ்பாயில் பண்ணி எங்களை வெளியில் அனுப்புகிற அளவுக்கு எல்லாமே ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பின்னாடி இருக்க எல்லாருமே பார்த்துக்கோங்க. இவங்க வந்து இப்போதைக்கு நம்ம கூட இருக்க சில பேர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இத்தனை நாள் வந்து எங்களை எதுவுமே கொஸ்டின் பண்ணாம நாங்க உட்கார்ந்துருக்கும் போது திடீர்னு இன்னைக்கு அவங்களாம் எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல. கேட்டா ஊர்க்காரங்கன்னு சொல்றாங்க. வந்து ஃபோன் நம்பர் கொடுங்க, நேம் கொடுங்கலாம் கேட்டாங்க. நாங்க எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இனிமேல் இங்க யாரும் வாய் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இடத்துல எங்களை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க வெளியில போறோம் அப்படின்னு கேட்கும்போது கூட எங்களை வெளியில அனுப்புறதுக்கு அவங்க தயாரா இல்லை. அதனால தயவு செய்து எங்களுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணும். இந்த சென்னை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு இடம், சென்னை, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலயும் இருக்கவங்க வந்து அலங்காநல்லூர் ஜனங்களுக்காக தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. தயவு செய்து இங்க இருக்க மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் உங்களோட சப்போர்ட்ஸ் வேணும். எவ்வளவு முடியுமோ உங்களை ஷேர் பண்ணுங்க. லைக் என்னன்னா, போலீஸ் வந்து இவங்க த்ரெட்டன் பண்ற அளவுக்கு தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா போலீஸ் எல்லா வீட்டுக்கும் போய் நாங்க நக்சலைட்ஸ், நாங்க வந்து டெரரிஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களாம். ஊர் மக்கள் 2-3 பேர் எங்ககிட்டயே கூப்பிட்டு கேட்டுட்டாங்க. இப்ப எங்களுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் தயவு செய்து வேணும். கொஞ்சம் தயவு செய்து உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.